ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தால் ஒரு தடவை இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாஸ்தாவை வச்சு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த க்ரீமி கேரமல் ஸ்வீட் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சூடானதும் 1.5 கப் பாஸ்தா சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த வகையான பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது பாஸ்தா எடுத்த கப்லேயே 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமல் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் 1 லிட்டர் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சர்க்கரை ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொதிச்சு மேலே படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஃபுல் ஃபேட்டட் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கேரமல் சூடாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தள்ளி நின்று வேலை செய்யுங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கேரமல் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். வறுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துருங்க. நம்ம பாஸ்தாவை வறுக்காமல் சேர்த்தோம்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த வறுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் இதை வறுத்து சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாஸ்தா நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையில இதை நல்லா கிளறி விடுங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பாஸ்தாவும் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு க்ரீமியான ஸ்ட்ரெச்சர்லையும் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் வறுக்காமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்குங்க. நான் ஏலக்காய் கூட சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெறும் ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஆற வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பேரிச்சம்பழம் இருந்ததுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூட நீங்கள் வாழைப்பழம் கூட கட் பண்ணி சேர்த்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேரமல் பண்ணி இதை செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.